ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். சித்திரை கனி நல்வாழ்த்துக்கள். எங்க ஊர்ல சித்திரை கனின்னு தாங்க சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க ஊர்ல எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இப்படி ஆகும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு இருந்து நான் விளாக் எடுத்து வச்சிருந்தேன். அதாவது என்னெல்லாம் நான் வாங்கினேன், சித்திரை கனிக்கு என்னெல்லாம் ஷாப்பிங் போய் என்னெல்லாம் வாங்கணும், என்ன எப்படி வந்து நாங்க சாமி கும்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் நேற்றுக்கு இருந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருச்சுங்க. எடிட் பண்ணவே எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. ரொம்பவே ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால டெலீட் ஆயிருச்சு. இதெல்லாம் செக் பண்ணிட்டு வீடியோ எடுங்க. நான் பண்ண இந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஃபுல் விளாகே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஓகே ஃபைன். நான் என்னெல்லாம் வச்சேன் அப்படின்றத நான் சொல்றேன். முக்கால்வாசி பொருட்கள் இருக்காது. இது வந்துட்டு அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு இதெல்லாம் நேத்தே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா கனி பாத்தீங்கன்னா இதுல இருந்து பூவெல்லாம் நான் எடுத்துட்டேன். சாமி போட்டோக்கெல்லாம் போட்டுட்டேன். அது எல்லாமே நான் வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எதுவுமே எல்லாமே டிலேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. இந்த தட்டுல நேத்துக்கே ரீல்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவுமே என்கிட்ட டெலீட் ஆயிடுச்சுங்க. இது மாப்பழா, வாழை, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, அப்புறம் பூவு, வெத்தலைப்பாக்கெல்லாம் வந்து நான் எடுத்து அங்கே வச்சுட்டேன். அது எல்லாமே வீடியோவாக நான் எடுத்தேங்க. ஆனால் வந்து என்ன சொல்றது, டெலீட் ஆயிருச்சு. இது பாருங்க, தங்கம் வெள்ளிக்கு வந்து தங்கம் வந்து என்னோட அல்லக்காது கம்மல் வந்து ஒன்று தொலைஞ்சிருச்சுங்க. கம்மலோட திருகாணி தான் தொலைஞ்சது. இப்போ கம்மலையுமே காணோம். அதனால அது கழட்டி வச்சிருந்தேன் அந்த மாட்டலோட. அதுதான் தங்கம்னு எங்ககிட்ட இருக்கிறதே. இது வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட பிரேஸ்லெட் வெள்ளி. இது ரெண்டும் அந்த வெத்தலை பாக்குல வச்சிருந்தேன். அது எல்லாமே வந்து இப்ப பூஜை பண்ணி முடிச்சதுனால ஒன்னொன்னா நான் எடுத்துட்டேன். எதுக்காக எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, பூவை எல்லா சாமி போட்டோக்கு போடுறதுக்கு, வெத்தலை பாக்கு வந்து தாம்பூலம் வந்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைக்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன். ஓகே, நான் இதெல்லாம் தாங்க நான் வச்சிருந்தேன். ரீல்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. முக்கியமான பொருட்களா இதெல்லாம் வச்சேன். இதை இருக்கிற கண்ணாடி தாங்க, பூஜைக்காக வாங்கின கண்ணாடி தான், வரலட்சுமி பூஜைக்காக வாங்கின கண்ணாடி. அதையவே எடுத்து நான் வச்சுட்டேன் இங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் குளிச்சுட்டு வந்துட்டு மற்ற பூஜையெல்லாம் நான் பண்ணினேன். இன்னைக்கு இந்த குழந்தை போட்டேங்க. 9 மணின்றதுனால நல்லா பளிச்சுன்னு வெயிலே வந்துருச்சு. நான் 5:30க்கெல்லாம் போட்டுட்டேன். இதுதாங்க நான் இப்போ காமிச்ச பிளேட்டிங் வந்து இன்னைக்கு 12வது நாள் பூஜை முருகருக்கு. அதையுமே நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். 6 மணிக்கு மேலே தான் விளக்கேற்றினேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, செவ்வாய் உரையில் விளக்கேற்றலான்ட்டு 6 மணிக்கு மேலே விளக்கேற்றினேன். இதுதான் நான் சொன்ன உருளி டெக்கரேஷனுங்க. இருந்த பூக்கள் வச்சு இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு. இது தாம்பூலம் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் விளக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இந்த தீபம் மட்டும்தான் எரியுது. அப்புறம் குலதெய்வத்துக்கிட்ட இருக்கிற தீபம் ஒன்று எரியுது. மற்றது எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ஏன்னா 6 மணிக்கே விளக்கேற்றி விளாக் எல்லாமே இப்படி வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக எந்திரிச்சு எல்லாமே பாசிட்டிவாக செஞ்சேன். எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப அழகா அந்த உருளி டெக்கரேட் பண்ணது சிம்பிளா தான் நான் பண்ணுவேன். நம்மளோட விளாக்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருந்தாலுமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. பூ வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் நான் கட்டுனதே இல்லை. விடுப்பூ வாங்கிட்டு வந்து கட்டுனது, அப்போ ஃபன்னியா நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டது எல்லாமே வந்து வீடியோவா எடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே டிலேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. இந்த மிஸ்டேக்கை வந்து யாருமே பண்ணாதீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுங்க. ஃபுல்லாகவே மொத்தமாக டிலேட் ஆயிருச்சு. எந்த வீடியோவுமே இப்போ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.